ஆட்சியில் பங்கு சாத்தியமா என்பது குறித்து இந்த காணொலியில நாம விரிவா பார்க்கலாம். எதனால இப்ப இதை பத்தி பேசிட்டு வரோம்? இப்ப 2026 தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், கூட்டணி அமைப்பதில் காண்பித்த வேகம் இந்த தொகுதி பங்கீட்டுல இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே இப்போ தெரியுது. இதற்கு என்ன காரணம்? தொகுதி பங்கீடு, எந்த தொகுதி வேணும், எத்தனை தொகுதிகள் வேணும் அப்படின்றது தான் இங்க பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லை. இப்போ ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்ற குரல்கள் அங்கங்கு ஒலிப்பது தான் இப்போ இந்த தொகுதி பங்கீடு தள்ளி போவதற்கான காரணமா இருக்கா அப்படின்ற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கு. சரி, இதற்கான பதில்கள் என்ன கூறப்பட்டிருக்கு? முதலாவதா இப்ப திமுக, காங்கிரஸ் இவங்களை எடுத்துக்கிட்டோம்னா, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள், ஒரு சிலர் மட்டுமே இந்த ஆட்சியில் பங்கு அப்படின்ற விஷயத்தை முன்னெடுத்து பொதுவெளியில பேசினாங்க. ஆனா மாநில தலைவர் அது குறித்து சொல்லும்போது, நாங்க திமுகவோட கூட்டணியில தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த சிக்கலும் இல்லை அப்படின்றத எல்லா இடத்துலையும் உறுதிப்பட தெரிவிச்சுட்டு தான் இருக்காரு. சரி, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற வகையில முதலமைச்சரே பொதுவெளியில பேசியிருந்தாரு. ஆட்சியில பங்கு அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது அப்படின்னு அவர் தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டாரு. ஆனாலும் கூட அதுக்கு பிறகு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் எக்ஸ் சமூக வலைத்தளத்துல இது தொடர்பான பதிவுகளை போட்டுட்டு வராது. அதாவது என்ன சொல்றாருன்னா, 2006ஆம் ஆண்டுல அப்பவே காங்கிரஸ் ஆட்சியில பங்கு கேட்டு இருக்கணும், அப்ப நாம தவறிட்டோம், அதனாலதான் இப்ப இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்ற வகையில அந்த பதிவை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம தோழமை ரீதியில இதை கேட்கறதுல என்ன சதி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்காரு. அதனால இது என்ன காரணத்தினால காங்கிரஸ் இப்படியான ஒரு கோரிக்கையை முன்வைக்குது அப்படின்றது தொடர்பாகவும் இதுல விரிவா பார்க்கலாம். இதுல முதலாவதா நாம பார்க்க வேண்டியது, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமா இங்க மாநில கட்சிகளான அதிமுக, திமுக இவங்க தான் எப்பவுமே ஆண்டுட்டு வராங்க. இவங்களோட அதிகாரத்துல பங்கு வகிக்கல எந்த கூட்டணி கட்சியும். எப்பவுமே கூட்டணி கட்சிகள் கொள்கை ரீதியாகவும் அதே சமயத்துல கூட்டணி ரீதியாகவும் தான் இவங்க கூட இருந்திருக்காங்களே தவிர அதிகாரத்துல பங்கு அப்படின்ற வகையில இந்த 50 ஆண்டு காலத்துல இருந்ததே கிடையாது. சரி, எதனால இப்ப மாணிக்கம் தாக்கூர் 2006ஆம் ஆண்டு இப்ப எக்ஸாம்பிளா காமிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ திமுக தனி பெரும்பான்மையா வெற்றி பெறல, ஆனா அதிக இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. கூட்டணி கட்சிகளோட சேர்ந்துதான் அப்ப ஆட்சி அமைத்தாங்க. ஆனாலும் கூட அப்பவும் அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வரவே இல்லை. இதே மாதிரி பல நேரங்கள்ல இந்த மாதிரி மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது எந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் இருந்திருக்கு அப்படின்றதையும் நாம சில உதாரணங்களை பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அதிமுக, காங்கிரஸ் இவங்க சில ஆண்டுகள் கூட்டணியில இருந்தாங்க. அப்பெல்லாம் இவங்க என்ன ஃபார்முலா பின்பற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிக்கு அதிகமான இடங்கள் இருக்கும், அதுல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. அதுவே நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது இப்போ தேசிய கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கும், அதுல அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. இப்படி மாதிரியான ஒரு சொல்லப்படாத ஒரு ஒப்பந்தத்தில் தான் இவங்க இயங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பப்போ ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் கூட இந்த 2026 தேர்தல் களத்துல பேசப்படக்கூடிய அளவுக்கு இதுக்கு முன்பு பேசப்பட்டது கிடையாது அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, என்ன காரணங்களால இப்ப காங்கிரஸ் இதை முன்வைக்க கூடும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இந்திய அளவுல பார்க்கும்போது இப்ப எதிர்க்கட்சியா காங்கிரஸ் இருந்தாலும் கூட மாநிலங்கள், எத்தனை மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக குறைவு. அதே மாதிரி காங்கிரஸோட பிரசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது தமிழ்நாட்டில் தான் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்றத நாம பார்க்கலாம். முக்கியமா இப்ப தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு திமுகவோட கூட்டணி வைக்கக்கூடிய அனைத்து தேர்தல்கள்லையும் அவங்க சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இது திமுகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு ஹெல்ப், ஹேண்ட் இன் ஹேண்ட் அப்படின்ற வகையில் ரெண்டு கட்சிகளுக்குமே உதவியாக தான் இருந்திருக்கு. இப்போ திமுகக்கு எந்த வகையில் காங்கிரஸ் உதவியாக இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, மைனாரிட்டிஸோட வாக்குகளை பெறுவதற்கு திமுகவுக்கு இவங்க உதவியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருந்தாலும் கூட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க, எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வெற்றி பெற்று போக முடியுது அப்படின்றது திமுக உடைய இந்த கூட்டணியால் தான் நடக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்போ இருவரும் முக்கியம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த வகையில தான் இப்ப அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் கூட இரு கட்சிகளுமே நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், தோழமையா தான் இருக்கோம் அப்படின்றதையும் அங்கங்க வலியுறுத்திட்டு வராங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கு. இப்போ எதனால காங்கிரஸ் இப்போ இது அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்கும் போது நாம பல்வேறு விஷயங்களை யூகிக்கலாம்.
முதலாவதா இப்போ நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில் தான் காங்கிரஸோட பிரசன்ஸ் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே அவங்களோட பிரசன்ஸை இன்னும் உறுதியாக்கணும், இன்னும் பரவலாக்கணும் அப்படின்ற வகையில் இந்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்துருக்கலாம். ஏன்னா அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி பெற்று அரசு அமையும் போது மினிஸ்டர்ஸ் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ அந்த வகையில் இவங்களோட பிரசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அடுத்ததாக பார்க்கும்போது நான் முன்பே குறிப்பிட்ட மாதிரி இப்போது ராஜ்யசபால எல்லாம் காங்கிரஸ் எம்பிக்களுடைய காலம் என்பது 2026 முடிவடைய இருக்கு. அப்போ பெருவாரியாக அவங்க யோசிச்சு இதன் மூலமாக அவங்க காங்கிரஸை இன்னும் வளர்க்கணும், இந்தந்த மாநிலங்களில் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு போகலாம். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களை சுட்டி காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் பாஜகவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது தமிழ்நாட்டில் கிடையாது, பொதுவாக இந்திய அளவில் பாஜகவை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்களும் இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறது மூலமாக கட்சியோட பிரசன்ஸை இன்னும் உறுதியாக தெளிவாக காமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைந்திருக்கும். சரி, அடுத்ததா மற்றும் ஒரு கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி. இவங்களோட கூட்டணியில் இப்படி ஒரு கோரிக்கை எழவே இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அங்கேயும் இது பற்றின விஷயங்கள் பேசப்படுறதா சொல்லப்படுது. அதாவது வெளிப்படையாக பெரிய அளவில் இது பற்றி சொல்லாட்டியும் அமித்ஷா இங்கு வந்து செல்லும்போது இது தொடர்பாக, அதாவது இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயம் தொடர்பாக சர்ச்சைகள் எழும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இன்டைரக்டாக அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். எங்கேயுமே அவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அப்படின்னு அவர் எங்கேயுமே டெக்ளேர் பண்ணலை. ஆனாலும் கூட இதற்கு முன்பும் கூட்டணி விஷயத்தில் நிறைய பாஜக தான் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது விமர்சன ரீதியாக பேசப்பட்டுச்சு. விமர்சன ரீதியாக அதிமுக எதையும் லீட் பண்ணல, பாஜக தான் லீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கு அதிமுக தரப்பில் விளக்கமும் கொடுத்தாங்க. காரணம், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்துச்சோ அவங்கள கூட்டணியில் அப்படியே வச்சிருக்கக்கூடிய வேலையை தான் பாஜக செய்யுது, மற்றபடி அதிமுக தான் தலைமை தாங்குது அப்படின்னு அவங்க தரப்பில் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இந்த அதிகாரத்தில் பங்கு ஏன் பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக ஆளக்கூடிய பிற மாநிலங்கள் அப்படி நாம பார்க்கும்போது அங்கெல்லாம் துணை முதலமைச்சர் பதவி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரவலா சொல்லப்படுற ஒரு விஷயம், அதிமுகவை நம்பிதான் பாஜக இருக்கு அப்படின்றது தான். இப்போ அதிமுகவோட ஓட் பேங்கை தான் பாஜக எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அதிமுகவை மட்டுமே நம்பி இருக்காம தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க இந்த அதிகாரத்தில் பங்கு கோரிக்கையை வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. சரி, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா அதற்கு காலம்தான் பதில் சொல்லணும். ஆனாலும் கூட எப்படி பார்த்தாலும் நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். தமிழ்நாட்டில் எப்பவுமே கூட்டணி அப்படின்றது தான் இருந்திருக்கே தவிர ஆட்சி அதிகாரம் அப்படின்றது ஒரு கட்சிக்கான தனிப்பட்ட ஒரு உரிமையாக தான் இப்போ வரைக்கும் அவங்க கேரி பண்ணி வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம் இம்முறையும் பேசுபொருளாக மட்டுமே இருந்து போகும் அப்படின்றது தான் ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம்.